நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என கூச்சமே இல்லாமல் பிரதமர் மோடி அபாண்டமாக பொய் சொல்லியிருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுதான் என்று அடித்துக் கூறினார். தஞ்சையில் நடைபெற்ற வெல்லும் தமிழ் பெண்கள் டெல்டா மண்டல திமுக மகளிரணி மாநாட்டில் பேசிய அவர் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மக்களை பிரதமரின் டபுள் என்ஜின் ஏன் காப்பாற்றவில்லை என வினவியுள்ளார். மேலும் நடைபெறவிருக்கும் தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் என்டிஏ கூட்டணிக்குமான தேர்தல் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் டெல்டா மண்டல திமுக மகளிரணி மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை என கூச்சமே இல்லாமல் பிரதமர் மோடி அபாண்டமாக பொய் சொல்லி சென்றிருப்பதாக கூறினார். இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுதான் என அடித்துச் சொன்ன முதலமைச்சர் வேலைக்கு செல்லும் பெண்கள் தமிழ்நாட்டில்தான் அதிகம் என்று கூறினார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு அபாண்டமான பொய்ய சொல்லிட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டு மேல அவதூறு பரப்ப பிளைட்ல வந்துட்டு போயிருக்காரு. மாண்புமிகு பிரதமர் அவர்களே, ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்டு நான் தலை நிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான் அடிச்சு சொல்றேன். இங்கதான் அதிகமான பெண்கள் வேலைக்கு போறாங்க. மணிப்பூரை மறந்து விட்டீர்களா என பிரதமருக்கு கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் இத்தனைக்கும் மத்தியில் ஆள்வதும் மணிப்பூரை ஆண்டதும் இரண்டுமே பாஜக தான் என்றும் உங்கள் டபுள் என்ஜின் ஓட்டுநர் டப்பா என்ஜின் ஏன் மணிப்பூர் மக்களை காப்பாற்றவில்லை என சரமாரியாக வினவினார். பிரதமர் அவர்களே, மணிப்பூரை மறந்துட்டீங்களா? 3 ஆண்டுகளாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு மணிப்பூர்ல. இத்தனைக்கு ஒன்றியத்தை ஆள்றது, மணிப்பூரை ஆண்டது பாஜக தான். ஆனா உங்க டபுள் இன்ஜின் ஓட்டுன டப்பா இன்ஜின் மணிப்பூர் மக்களை ஏன் காப்பாத்தல? மாண்புமிகு பிரதமர் அவர்களே, போய் மணிப்பூரையும் உத்தரப்பிரதேசத்தையும் பாருங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பாஜக மாநிலங்கள். தோற்ற கூட்டணியை புதுப்பித்துவிட்டு பிரதமர் பில்டப் கொடுத்திருப்பதாக விமர்சனம் செய்த முதலமைச்சர் அதிமுக பாஜக கூட்டணி மிரட்டல் உருட்டலால் உருவான பிளாக்மெயில் கூட்டணி என்றும் அமித்ஷாவால் திணிக்கப்பட்ட கூட்டணி இபிஎஸ்ஆல் உருவாக்கப்பட்ட சுயநல கூட்டணி எனவும் சரமாரியாக விமர்சனம் செய்தார். நல்லா கவனிங்க, தோற்ற கூட்டணியை புதுப்பிச்சுட்டு அதுக்கு பில்டப் கொடுத்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயத்தால் உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி, மிரட்டலால் உருட்டலால் உருவான பிளாக்மெயில் கூட்டணி. உண்மையான அதிமுக தொடர்புடைய விருப்பத்திற்கு எதிராக அமித்ஷா அவர்களால் திணிக்கப்பட்ட கூட்டணி. முழுக்க முழுக்க தன்னுடைய சுயலாபத்திற்காக வழக்குகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக்க, தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்க பழனிசாமி உருவாக்கின சுயநல கூட்டணி. அதிமுக ஆட்சி என்ற பெயரில் பாஜக நடத்திய பிராக்சி ஆட்சி நடந்ததையே ஏற்காத மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் என கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடக்கப் போகிற தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் என்டிஏ கூட்டணிக்கும் இடையிலான தேர்தல் என்று தெரிவித்தார். டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆளலாம்னு பாஜக நினைக்குது. உங்களுக்கு தக்க பதிலடியை தமிழ்நாடு தரும். அதிமுக ஆட்சி என்ற பெயர்ல பாஜகவோட பிராக்சி ஆட்சி நடந்ததையே ஏத்துக்காதவங்க தமிழ்நாட்டு மக்கள். இப்ப வெளிப்படையா பாஜக அரசுனே சொல்லிட்டு வந்தா உங்களை எங்களுடைய எல்லைக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டோம். நடக்க போற தேர்தல் என்டிஏ வெர்சஸ் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கிடையாது. என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு.
மாநாட்டில் முன்னதாக பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் வரும்போதெல்லாம் பிரதமர் மோடி தமிழ்நாடு வருவது வாடிக்கையான ஒன்று என்றும் அவர் மைக் என நினைத்து கண்ணாடியை பார்த்து பேசியிருப்பதாகவும் விமர்சனம் செய்தார். பாஜக ஆளும் மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பட்டியலிட்டு பேசிய உதயநிதி அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிதான் பாஜக என குற்றம் சாட்டினார். தேர்தல் எப்பொழுது வந்தாலும் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார். திராவிட மாடல் ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுனது யாரு? ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள். திரு மோடி அவர்களே, மைக்குன்னு நினைச்சு நீங்க கண்ணாடியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன், 2023 இருந்து பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய மணிப்பூர்ல மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்துச்சு. அந்த பெண்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் இன்னைக்கு நாடே பார்த்துச்சு. ஏராளமான பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, பாஜக ஆட்சி சரியில்லை, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு இன்னைக்கு மணிப்பூர்ல ஆட்சி கலைக்கப்பட்டு ஒரு வருஷமா குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குது மணிப்பூர்ல. 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதி சுமையை மாநிலத்தின் மீது திணிப்பதாக மத்திய பாஜக அரசு மீது புகார் தெரிவித்த அவர், முரட்டு பக்தர் போல முரட்டு அடிமையாக எதிர்க்கட்சி தலைவர் EPS இருப்பதாக விமர்சனம் செய்தார். இவ்வளவு நாளா 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதியை ஒதுக்காம இழுத்தடிச்சாங்க. இன்னைக்கு அந்த நிதி சுமையை நம்முடைய மாநில அரசு மேல திணிக்க முயற்சிக்கிறாங்க. இதையும் நம்முடைய முதலமைச்சர் தான் முதல் ஆளா எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்பர் 1 அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அதற்கும் ஒன்றிய அரசுக்கு இன்னைக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார். முரட்டு பக்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, முரட்டு தொண்டர் பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமைய நம்ம கண்ணு முன்னாடி நடத்தி காட்டுறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முன்னதாக பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி MP, பாஜக கூறி வரும் டபுள் என்ஜின் எல்லாம் திராவிட என்ஜினுக்கு முன்னால் காலாவதியான என்ஜின் என்று விமர்சனம் செய்தார். டபுள் என்ஜின் ஆட்சி உள்ள மாநிலங்களில்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிக அளவில் நடப்பதாகவும் குற்றம் சாட்டினார். டபுள் என்ஜின் என்கிறார்கள். உங்களுடைய திராவிட என்ஜினுக்கு முன்னால் இந்த டபுள் என்ஜின் எல்லாம் டிஃபங்க்ட் என்ஜின், காலாவதியான என்ஜின், டெபக்கிள்ட் என்ஜின், தோல்வி அடைந்த என்ஜின், டிஸ்பேர்ட் என்ஜின், விரக்தி அடைந்திருக்கக்கூடிய என்ஜின் என்று ஒவ்வொரு நாளும் நிறுவி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய திராவிட நாயகரே, திராவிட மாடல் ஆட்சியின் தலைவரே, அண்ணன் தளபதியே. மாநாட்டின் நிறைவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு திமுக மகளிர் அணி சார்பில் கலைஞரின் சிலை மற்றும் வீரவாள் நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.